சென்னையில் திருட்டு காரை விற்று மோசடி செய்தவரை பிடித்து பாதிக்கப்பட்டவர் போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவர் மீதே கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நொளம்பூரைச் சேர்ந்த பழைய கார் விற்பனையாளர் சரவணனிடம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இனோவா கார் ஒன்றை வாங்கியுள்ளார். பெயர் மாற்றத்துக்காக காரை ஆர்டிஓ அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்றபோது அதே எண்ணில் வேறு ஒரு கார் இருப்பதும் மணிகண்டனிடம் விற்ற கார் திருட்டு கார் என்பதும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் அளித்ததும் தலைமறைவான சரவணனை 10 நாட்கள் கழித்து நேற்று முகப்பேரில் பார்த்த மணிகண்டன் நண்பர்களுடன் சேர்ந்து அவரை காரில் தூக்கி போட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளார். அதற்கு முன்னதாக சரவணனின் மகன் தனது தந்தையை சிலர் கடத்திச் செல்வதாக அளித்த புகாரில் மணிகண்டன் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.